ஏரியாவில் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறோங்க. ஸோ அது தாங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கூழெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. காலையில் சாம்பார் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் மிக்ஸ் வெஜ்ஜு போட்டுங்க, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், பூசணிக்காய், கேரட்டு, கருவாடுன்னு எல்லாமே போட்டு சாமிக்கு சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணியாச்சுங்க. அதோட முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியாச்சுங்க. சாமிக்கு மாலை வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ பூசாரி கையில் கொடுத்தாச்சுங்க சாமி அலங்காரப்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லா லேடிஸ்க்கும் கொடுக்கறதுக்காக மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், அப்புறம் தாலி கயிறு, அப்புறம் பூலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஏரியா பின்னாடி சைடு இங்கே போவோங்க. இங்கேருந்து தான் நாங்கள் அம்பாள் அழைச்சிட்டு வருவோம். ஏன்னா திருவிழா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா போட்டால் இங்கே வந்து தான் எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கோயில் வரைக்கும் நடந்து போவோம். என்றைக்குமே இங்கேருந்து தான் அம்பாள் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ கூழ் ஊற்றுற டயத்துலையுமே இங்கேருந்து வந்து தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போவோங்க. ஸோ வந்த உடனே கூழ் சட்டி வச்சாச்சு. அதிலெல்லாம் கூழ் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மஞ்சள், குங்குமம், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு கூழ் சட்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மஞ்சள், குங்குமம், எல்லா லேடிஸ்க்குமே இங்கே வந்து யாரும் வந்தாலும் எல்லா லேடிஸ்க்குமே மஞ்சள், குங்குமம் வச்சு எல்லாருக்குமே பூசி விடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு மாலை, என் வினி மாலை போட்டு விட்டாங்க. அப்புறம் என் மாமியார் வந்து காசெல்லாம் குத்தி விட்டாங்க. இப்போ எல்லாமே கூழெல்லாம் ஊற்றி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு நடந்தே கோயில் வரைக்கும் நாங்கள் போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குங்க. கும்பாபிஷேகம் அதுவும் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னும் டைம் ஆகும் கும்பாபிஷேகத்துக்கு. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சூப்பராக கொண்டாடிட்டே போவோங்க. எல்லா வருஷமும் இந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக பம்பை உடுக்க அடித்து டான்ஸ் ஆடிக்கிட்டே நாங்கள் போவோங்க. இந்த வாட்டி நிறையா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூழ் சட்டி எடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கோயில் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்தாச்சுங்க. கோயில் சுற்றி 3 வாட்டி சுற்றி வருவோம். ஸோ எல்லாருமே சுற்றி வந்தாச்சுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸும் ஆடியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குங்க. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.